ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லாவா பிளாசி X5G இந்த ஃபோன் வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம வீடியோல வந்து கீழே வந்து கமெண்ட்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கரெக்டா கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி லாவா பிளாசி X5G அந்த ஃபோனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஃபுல்லா வந்து சொல்லுங்க, ஃபுல் ரிவ்யூவா சொல்லுங்க, அது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஃபோனை பத்தி பார்க்கும்போது அதுல என்னன்னா, உங்களுக்கு அண்டர் 15K வந்து அந்த ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. அண்டர் 15K ஒரு நல்ல பிரீமியமான ஃபோனா, பிரீமியம் லுக்கு, அதுக்கப்புறம் வந்து 3D கேவ்டு டிஸ்பிளே, த்ரீ டி எட்ஜ் டிஸ்பிளே. அப்போ எட்ஜ் டிஸ்பிளே விரும்புறவங்க கண்டிப்பா அந்த போனை வந்து வாங்கலாம். அண்டர் 15K இதுல வந்து என்னென்ன அப்கிரேட் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. லாவாவை பொறுத்த வரைக்கும் லாவானா ப்ரௌட்லி இந்தியன், கண்டிப்பா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அப்படி எதுக்கு ப்ரௌட்லி இந்தியனா, பக்காவா இந்தியன் மார்க்கெட்ல வந்து இது வந்து சைனால தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இருந்தாலும் வந்து அசம்பிள்டு வந்து இந்தியாவில தான் பண்றாங்க. இதை எல்லா கம்பெனியும் அப்படிதான் பண்ணி வந்து இந்தியாவுக்கு வரும். இதுவும் அதே மாதிரி தான். ஆனா ப்ரௌட்லி இந்தியன் ஏன் சொல்றாங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம். இந்த போன் வந்து வாங்குறவங்களுக்கு சர்வீஸ், கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்பாங்களாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படி என்னென்ன இந்த போன்ல இருக்குன்னு ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லாவா பிளாசி X5G இந்த போனை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த போன் வந்து ஒரு 6 மந்தாவே வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகுது அப்படின்ட்டு வந்து நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி எதுக்கு சேல்ஸ் ஆகுது, அப்படி இந்த போன்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த போன் வந்து உங்களுக்கு வந்து எட்ஜ் மாடல்ல கொண்டு வந்திருக்காங்க. அதான் அண்டர் 15K கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இந்த போன்ல வேற என்னென்ன இருக்குன்னு பாத்துரலாம். இந்த போனோட திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.5 mm திக்னஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதிகமா தான் இருக்கு. திக்னஸ் வந்து கம்மியா இல்ல, ஓரளவுக்கு வந்து திக்னஸ் வந்து கூட இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். வெயிட் உங்களுக்கு 183 கிராம் கொடுத்துருக்காங்க. 200 கிராம்னா ஓவராலா வெயிட்டா இருக்கும். 183னா 200 கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு காம்பேக்டா தான் இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வந்து அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு 15,000க்குள்ள போன்ல அமுலேட் டிஸ்பிளே கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு டச் வந்து நல்லாவே ஈஸியாவே இருக்கும். 1 ஹெர்ட்ஸ்ல இருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த போனை பொறுத்த வரைக்கும். சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. சைஸ் ஓரளவுக்கு வந்து மீடியமா கரெக்டா இருக்கு. 6.67 ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080 x 2400 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரேஷியோ வந்து 20:9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிபி டென்சிட்டி வந்து உங்களுக்கு 395 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 14 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ் வரும். இப்போ இந்த போன் நீங்க வாங்கினீங்கன்னா, போன் வாங்கின ஒரு நாள் 2 நாளே வந்து ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் வந்துடும். அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆண்ட்ராய்டு 15க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஆண்ட்ராய்டு 15 மட்டும் தான் இந்த போன்ல அப்டேட் வரும். நீங்க லாவா பிளாசி X5G இந்த போன் நீங்க வாங்குறீங்கன்னா, அதுவும் இந்த வருஷம் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 15 அப்டேட் வந்து ஸ்டார்டிங்கே வந்துடும். ஆனா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வராது. செக்யூரிட்டி அப்டேட் அடுத்த வருஷம் வரும். அதனால இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் நீங்க தாராளமா இந்த போன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வராட்டியும் செக்யூரிட்டி அப்டேட்லாம் வரும்போது உங்களுக்கு இந்த போன்ல இருக்க ஆப்ஸ் அவ்வளவா லேக் ஆகாது. ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லாட்டி போன் கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால இந்த போன் நீங்க வாங்கினா கண்டிப்பா ஒரு 2 வருஷம் தாராளமா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அது அண்டர் 15K கிடைக்குது. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6300 6nm தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னா, ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓகே தான். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். ஜிபியோ வந்து Mali G55 MC2 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4128 6128 8128 மொத்தம் 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 4128 6128 8128 ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய்க்கு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. 4128 எல்லா போன்ல இருக்க மாதிரி ரேம் எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும், நீங்க 4GB வாங்கினீங்கன்னா 4+4 8GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால 15,000 ரூபாய்க்கு வாங்கும்போது நீங்க வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் அமேசான் கிரெடிட் கார்டு இருந்தா 2,000, ஐசிசி கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 3,000 சம்திங் வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்கு. அப்ப நீங்க 15,000 போனை 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். ஆனா கிரெடிட் கார்டு நிறைய பேர்ட்ட வந்து ஐசிசி கிரெடிட் கார்டு இருக்காது. அதனால வந்து இந்த போனை வந்து 15,000 கொடுத்தா வாங்குவாங்க. அந்த கார்டு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த 3,000 கம்மி பண்ணி வாங்கிப்பாங்க. அந்த கார்டு உங்ககிட்ட இல்லாத பட்சத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்ட்டையாவது இருக்கான்னு கேளுங்க. இருந்தா அவங்களுக்கு வந்து நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நீங்க வந்து அவங்க மூலியமா கார்டு மூலியமா ஒரு 3,000 கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். 15,000 போனை நீங்க 12,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அப்பனா 115K இல்ல, 112K இல்ல, 12Kலயே உங்களுக்கு வந்து 3D எட்ஜ் மாடல் கிடைச்சிருது. உங்களுக்கு இந்த போன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய்க்கே உங்களுக்கு
எட்ஜி மாடல்ல உங்களுக்கு 3D ஃபோன் வந்து கிடைச்சிருது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து UFS வந்து 2.2 தான் கொடுத்துருக்காங்க. UFS வந்து இந்த 15,000 வந்து 2.2 தான் கொடுப்பாங்க. நீ 20,000 30,000 போகும்போது உங்களுக்கு UFS வந்து 3.2 3.1 எல்லாம் கிடைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு UFS 2.2 தான் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் யூஐன்னு பாத்தீங்கன்னா கிளீன் யூஐ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்காது, ஹாட் ஆப்ஸும் அவ்வளவா இருக்காது. கிளீன் யூஐனா சாஃப்ட்வேர்ல வந்து நீங்க ஓப்பன் பண்ண உடனே தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் வந்து எதுவுமே அதிகமா இருக்காது. அதான் ப்ளூடூத் ஆப்ஸ் வந்து நிறைய இது கட் பண்ணி விட்டாங்க. இது வந்து பிக்சல் யூஐ மாதிரியே இருக்கும். பிக்சல் போன் பாத்துருந்தீங்கன்னா நீங்க பிக்சல் போன் பாக்குறதுக்கும் இந்த போனை பாக்குறதுக்கும் உங்களுக்கு யூஐ வந்து ஓரளவுக்கு அண்ணன் தம்பி மாதிரி ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பிக்சல் யூஏ மாதிரியே இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு லவுட் ஸ்பீக்கர்னு பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அது நல்லாவே லவுடாவே இருக்கு, எந்த குறையுமே இல்லை. சாங்ஸ் கேட்கவும் சரி, மூவிஸ் பார்க்கவும் இந்த போனை பொறுத்த வரைக்கும் நல்லா லவுடாவே இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர் கொடுத்திருந்தாலும் நல்லா லவுடாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக் வந்து இந்த போன்ல இருக்காது, எல்லா போன்லயும் இருக்காத மாதிரி இந்த போன்லயும் இருக்காது. அவங்க அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா Type-C to 3.5mm ஜாக் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. அது மூலியமா நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். நீங்க Type-C போர்ட் இருக்குல்ல, Type-C போர்ட்ல இருந்து உங்களுக்கு 3.5mm ஜாக் வந்து ஒரு கேபிள், குட்டி கேபிள் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமா நீங்க வந்து வயர் ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயா அது தர மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல அது ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.2 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வந்து 5.4 தான், ஆனா இதுல வந்து 5.2 இருக்கு. NFC சப்போர்ட் இந்த போன்ல கிடையாது. USB வந்து Type-C போர்ட் தான். 2.0 எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி தான். அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட், இந்த ரேஞ்சுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 15,000 போன் நீங்க 12,000 வாங்கும்போது அந்த 12,000 செக்மெண்ட்ல வாங்குற போன்ல உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், ஆப்டிக்கல் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பாத்தீங்கன்னா லியோபோ 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட்லேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயா வந்துடும். உங்களுக்கு சார்ஜர், கேபிள், அதுக்கப்புறம் அந்த 3.5mm ஜாக் வந்து அடாப்டர் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்துருது, ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இந்த போனை வந்து கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அது ஒரு ரொம்பவே பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். IP ரேட்டிங் இந்த போன்ல வந்து கிடையாது. ஐபினா 50 கிட்ட இருக்கிற ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த ரேட்டிங் இருக்கிறதுனா லைட்டா தண்ணி பட்டா எதுவும் ஆகாது. லைட்டா தண்ணி தொளிச்சு விட்டா, தண்ணி மேல ஏதாவது லைட்டா விழுந்துட்டா டக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா போன் வந்து கொஞ்சம் சேஃபா வந்து சேவ் பண்ணிடலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிசைன் வைஸ்ல ஒரு போன் பாக்குறீங்க, பிரீமியமா ஒரு போன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 0 to 100 வந்து உங்களுக்கு 1 மணி நேரம் 30 மினிட்ஸ்ல வந்து ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 1.5 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு 0 to 100 ஆகுதுக்கு. 33 வாட்ஸ்ல நீங்க ஃபாஸ்டா சார்ஜ் ஏற்றும் போது 1.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும். 0 to 100 வந்து இந்த 33 வாட்ஸ்ல ஃபாஸ்டா ஏறாது, ஓரளவுக்கு 1.5 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் கடைசியா இந்த போன் மொத்தம் 2 கலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, பர்பிள் அண்ட் டைட்டானியம் கிரே. டைட்டானியம் கிரே வந்து ப்ரீமியம் லுக்கா இருக்கு. நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா டைட்டானியம் கிரே கலர் வாங்க. அது ஒயிட் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டைட்டானியம் கிரே கலர் மாதிரி இருக்கும். டைட்டானியம்ல இருக்கும் டைட்டானியம் கிரே கலர். அது லுக் வைஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, அந்த கலர் ட்ரை பண்ணுங்க. இந்த கேமரா கடைசியா பாத்திரலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா செக்மெண்ட்டுக்காண்டி ஒரு போனை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த போன் வாங்காதீங்க. இந்த போன் வந்து கேமரா வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கும். நான் இப்போ வரைக்கும் நான் நல்லா பில்டப் பண்ணி சொன்னது ஃபுல்லாமே வந்து லுக் வைஸ்ல 3D, அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸு, சிப்செட்டு எல்லாமே வந்து ஓகேவா இருக்கு. பிரைஸும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குன்னு எல்லாமே பிளஸ்ஸா சொன்னேன். கடைசியா மைனஸா சொல்றதுக்கு இதுல என்ன இருக்குன்னா கேமரா தான் மைனஸ் இந்த போனை பொறுத்த வரைக்கும். பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்லா போன்லயும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க, இல்ல 64 கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து சுமாரா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்புறம் 64 வந்து எல்லாமே வந்து ஒரு நம்பர் தான். 100 மெகா பிக்சர்னு கொடுத்துருந்தா கூட வந்து அது ஒரு நம்பர் தான். 15 மெகா பிக்சர்னு கொடுத்துருந்தா கூட நல்ல கிளாரிட்டியா இருக்கும் சில போன்ல. இது 64 கொடுத்துருக்காங்க, எதுக்கு வந்து சுமாருன்னு சொல்றீங்கன்னா 64, 100, 120 வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். உள்ள இருக்க சென்சார் தான் வந்து நம்மளுக்கு கிளாரிட்டியா காட்டும். அவங்க யூஸ் பண்ற சென்சார் தான் மெயின். அதை பொறுத்த வரைக்கும் இந்த போன்ல வந்து பிரைமரி 64 கொடுத்துருக்காங்க, செகண்டரி வந்து மேக்ரோ வந்து 2 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க, LED ஃபிளாஷ் சப்போர்ட் உண்டு. செல்ஃபி கேமரா வந்து 16 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா மூலியமா நீங்க 1080 13 MP வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா மெயின் கேமராலையும் நீங்க வந்து 64 மெகா பிக்சர்ல 1080 13 ABS. உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் சரி செல்ஃபியும் சரி 1080 13 ABS தான். உங்களுக்கு 16 ABS கூட கொடுக்கல. நீங்க வீடியோ எடுக்கும் போது ரொம்பவே சுமாரா இருக்கும். ஒரு 4000 5000 போன்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஒரு 2 years 3 yearsக்கு முன்னாடி. அந்த போன்ல எடுத்த போட்டோ வீடியோ எப்படி இருக்கும், ஒரு 5000 ரூபாய்க்கு நீங்க எடுக்கிற போன்ல போட்டோ வீடியோ எப்படி இருக்கும், அந்த குவாலிட்டி தான் இந்த 15,000 போன்ல இருக்கும். வீடியோவை மட்டும் இந்த போன்ல வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணல. வீடியோவும் சரி, போட்டோவும் சரி, கேமராவும் சரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணல.
அவங்க ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஒரு எட்ஜ் டிஸ்பிளே கொடுக்கணும். 15,000 ரூபாய்க்கு வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. விவோ, ஓப்போ கூட எட்ஜ் டிஸ்பிளே கொடுக்க மாட்டாங்க. நம்ம எட்ஜ் டிஸ்பிளே கொடுக்கணும். லுக் வைஸ்ல நல்லா இருக்கணும். கிளீன் யூஐ. கிளீன் யூஐனா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து கிளீனா இருக்கணும். அப்டேட்டும் இந்த போன்ல வந்து கிடையாது. 1 வருஷம் அப்டேட் தான். அதனால வந்து அது ஒரு டவுன் கிரேட் தான். நம்ம சப்ஸ்கிரைப் வந்து கேட்டிருந்தாரு ஃபுல் ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்ட்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ப்ரோ, நீ வந்து கேமரா காண்டி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போன் வந்து வாங்காதா ப்ரோ. உனக்கு டிசைன் வைஸ்ல வந்து உனக்கு எட்ஜ் டிஸ்பிளே 15,000 வேணும், பிரீமியமா இருக்கணும், கையில வச்சிருக்கும் போது லுக் வைஸ்ல பிரீமியமா இருக்கணும், பேட்டரி 5000 mAh இருந்தாலும் நல்லாவே நிக்குது. அதுல எந்த குறையுமே இல்லை. கேமிங் நல்லாவே இருக்கும் அந்த போனை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து கேமரா காண்டி பாக்குறேன்னா கண்டிப்பா அந்த போனை கன்சல்ட் பண்ணாத. நார்மல் யூசேஜுக்குன்னா கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணலாம் நீங்க. கண்டிப்பா வீட்டுக்கு பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த போன் வந்து ஒருத்தான போன் தான். போன் ரேட்டு 15,000 இருந்து என்ன ரேட்டு 16, 17. 15,000 வந்து உங்களுக்கு 4GB 128, 16,000 வந்து 6GB கிடைக்குது, 17,000 வந்து 8GB கிடைக்குது. அப்பனா வந்து 17 ரூபா வரைக்கும் இந்த போன் இருக்கு. அந்த 17,000 போனா கூட நீங்க வந்து கார்டு ஆஃபர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, ஐசிசி கிரெடிட் கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா 3,000 கம்மி பண்ணி 14,000 நீங்க வாங்கிக்கலாம். அந்த 8GB வேரியன்ட், ஹை வேரியன்ட். அதனால கண்டிப்பா அந்த போனை வச்சிருக்கவங்க கண்டிப்பா இதுல வேற ஏதாவது குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த போன் யாராவது வச்சிருந்தீங்கன்னா, லாவா பிளாசி X5G இந்த போனை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும், என்ன டவுன் கிரேட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.